இவரை மட்டும் சேர்க்காதீங்க, விஜய்க்கு அட்வைஸ். அதாவது இன்னைக்கு விஜய்ட்ட பல பேர் ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். அதிலும் குறிப்பா மாற்றுக் கட்சியிலிருந்து நிறைய பேர் வராங்க. உதாரணமாக காளியம்மாள், பிடிஆர் தியாகராஜன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னும் அதிமுக திமுகவிலிருந்து நிறைய பேர் வரும்போது இவங்கெல்லாம் சிக்கலானவங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் அவர் சேர்றாரா இல்லையான்னு தெரியல. ஆனாலும் அவரிடம் பேச்சுவார்த்தை கூட நடத்த வேண்டாம். ஏன்னா ஒரு கட்சியில ஒருவர் சேர்றாருன்னா முன்னாடியே பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. செங்கோட்டையன் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுகிட்டு அத ஒரிஜினா பேச்சுவார்த்தையை நடத்தி அவரை உள்ள கூட்டிட்டு வந்தாரு. ஏன்னா புது கட்சிக்கு போகும்போது மரியாதை இருக்குமா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு நிறைய பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க. காளியம்மாள் வர்ற மாதிரி இருந்தது. என்ன பிரச்சனைன்னு கேக்கும்போது, வேண்டாம், சீமான் கட்சியில ரொம்ப நாளா இருந்துட்டு வெளியில திடீர்னு வந்து அவருக்கு எதிரா போர்க்கொடி தூக்குறாங்க. தனக்கென ஒரு தனி கோஷ்டிய உருவாக்கி அதன் மூலமா செல்வாக்கை தேடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்ல ராகுலுக்கு நண்பராக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் அவரும் வெளிப்படையா பல விஷயம் பேசுவாரு. சமீபத்தில அவரு செல்வ பெருந்தகையை பற்றி பேசிய வார்த்தை கடும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அதனால அவரையும் சேர்க்க வேண்டாம். இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க பிடிஆர். தியாகராஜன் சொல்றாங்க பிடிஆர் தியாகராஜன் பேசலாம். ஆனா அவரும் ஒரு ஆடியோல வெளிப்படையா பல விஷயங்கள் பேசினார். அதனால இவர்களையெல்லாம் இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம். தொடர்ந்து நிறைய மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தாலும், உதாரணமாக டெல்டாவில் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம், அவரை சேர்க்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை போனது உண்மை. ஆனா நிறைய அமலாக்கத்துறை இப்ப கேஸ்ல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 100 கோடி உடைய சொத்து முடக்கி இருக்கிறாங்க. ஈடி ஒரு ஆள முடக்கி இருக்குது சொத்தை. அவரை கட்சியில சேர்த்தால் ஊழலுக்கு எதிரான கட்சிங்கிற இமேஜ் போயிரும் அப்படிங்கிறதால அதுவும் தள்ளி போயிடுச்சாம்.